கர்நாடகா மாநிலம் ஹசன் தொகுதியின் முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிரான பாலியல் புகாரில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரஜ்வல் மற்றும் அவரின் குடும்பத்தார் மீதுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நன்றி கவிதா. நேர்களே, கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து பல்வேறு பவர் சென்டர்ஸ் உருவாகி இருக்கிறது அப்படின்றத நம்ம செய்திகள் அடிக்கடி பார்க்கிறோம். உருவாகி இருக்கிறதுன்னு சொல்றதை விட காலங்காலமாக இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது சொன்னது தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா 80கள் 90களில் தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்த இந்த பவர் சென்டர்ஸ் ஒரு குடும்பத்துக்கு கீழே ஒரு ஒட்டுமொத்த ஜில்லாவே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் சினிமாவில் பார்த்து பழகிய இந்த தலைமுறைக்கு கர்நாடக மாநிலத்தில் இன்றைக்கும் அந்த சூழல் இருக்குன்னு கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். தர்மஸ்தலால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை போன வருஷம் ஹசன் விவகாரத்தில் நம்ம பார்த்த விஷயமா இருக்கட்டும், இது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. ஸோ ஹசன் உடனே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது யாராக இருக்க முடியும்? பிரஜ்வல் ரேவண்ணா. இந்த கேஸ் அவ்வளோ எளிதில் யாராலையும் மறந்துட முடியாது. நூற்றுக்கணக்கான பெண்கள், ஆயிரக்கணக்கான பாலியல் வீடியோக்கள் வன்கொடுமை செய்யப்பட்டு அதை வீடியோவாக எடுத்து ரசித்த முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா மீதான அந்த வழக்கு, அதில் ஒரு வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வெளியாகிற நிலையில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு விவகாரமும் அவருடைய குடும்பத்தார் மீது உள்ள அந்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் மீண்டும் தற்பொழுது வெளிச்சமானது பாய்ஞ்சிருக்கிறது. ஸோ இந்த சூழலில் ரேவண்ணா குடும்பத்தார் நடந்து கொண்ட விஷயங்கள் என்னென்ன, அந்த ஊரில் என்னென்ன மாதிரியான சாம்ராஜ்யத்தை அவங்க நடத்திட்டு இருந்தாங்க, அதனால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன ஆச்சு, இதை பற்றியெல்லாம் தான் பார்க்க இருக்கிறோம். த ஹசன் டைரிஸ் ஒட்டுமொத்த ஹசன் பகுதியையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்திருக்கிறார் ரேவண்ணா. முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் மகன், அவரே ஒரு எம்எல்ஏ. அவருடைய ஒரு மகன் மூத்த மகன் பார்த்தீங்கன்னா எம்எல்சி மேல்சபை உறுப்பினர், இளைய மகன் பார்த்தோம்னா முன்னாள் எம்பி, மனைவி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர், தம்பி முன்னாள் முதலமைச்சர். இப்படி ரொம்ப ஒரு பவர், அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அதிக செல்வம் இருக்கக்கூடிய குடும்பம். தன்னுடைய அதிகாரத்தையும் பணத்தையும் எந்தெந்த விதத்திலாம் பயன்படுத்தக்கூடாதோ அந்தந்த விதத்திலாம் பயன்படுத்திய ஒரு சூழலை தான் இந்த கேஸில் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேருமே ஒரே நேரத்தில் பல்வேறு வழக்குகளை சந்தித்த ஒரு தருணத்தை அவ்வளவு எளிதில் நம்மால் மறந்துட முடியாத போன வருஷம். அந்த வகையில் முதல்ல பிரஜ்வல் ரேவண்ணா, ஹசன் தொகுதியுடைய முன்னாள் எம்பி, சரியா தேர்தல் நேரத்தில் இவர் சம்பந்தமான அந்த பாலியல் வீடியோக்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்தது. கிட்டத்தட்ட 2900 வீடியோக்கள் வெளியாச்சு. எல்லா வீடியோலுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெண்களில் இவர் பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்த காட்சிகள் தான் அம்பலமாகி இருக்கு. அதில் முக்கால்வாசி பெண்கள் இதற்கு கன்சென்ட் தராத, ஒப்புக்கொள்ளாத பெண்களை இவர் துன்புறுத்தி வன்கொடுமை செய்த காட்சிகளை, இவர் அதை ரசித்து வீடியோ எடுத்த காட்சிகளை கர்நாடக மாநிலமே பார்த்தது. அதனை தொடர்ந்து கர்நாடகாவில் அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுறதுக்கான தடையும் அது சம்பந்தமாக கைது நடவடிக்கை மேற்கொண்டதெல்லாம் இன்னொரு விஷயம். ஸோ இந்த நிலையில் இவர் மேலே 100க்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் கொடுக்க வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த வீடியோக்களில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே ஒரு 70-80 பெண்கள் தான் அடையாளம் காணப்பட்டாங்க. அதில் துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தது 5 பெண்கள். அதில் 2 பேர் தாய் மகள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ பாலியல் வன்கொடுமை, அவர்களை மிரட்டல், இந்த மாதிரியான விஷயங்கள் இவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்க, அது நான் இல்லை, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்ற மாதிரியான ஆரம்ப கால விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலுமே ஃபோரன்சிக் ரிப்போர்ட், தடயவியல் ரிப்போர்ட்டில் வசமாக சிக்கியிருக்கிறார் பிரஜ்வல் ரேவண்ணா. அதுதான் தற்போதைய சூழல். அதாவது அந்த வீடியோல அவருடைய பிறப்புறுப்பும், அவருடைய கைகள், அவருடைய குரல், இது மட்டும் தான் கேட்குது. அவருடைய முகம் தெரியல. ஆனா அதை ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது எந்த ப்ராசஸ்னு நான் உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுடுறேன். ஸோ பிரஜ்வல் ரேவண்ணா தான் அந்த வீடியோவை எடுத்தார் அப்படின்றது தடயவியல் நிபுணர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஸோ இதனுடைய தீர்ப்பு, ஒரு வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பு வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்காக காத்து கொண்டிருக்கிறார் பிரஜ்வல் ரேவண்ணா. அந்த தீர்ப்பு ஒருவேளை இவருக்கு பாதகமாக அமைந்தால் இவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு எண்ட் கார்டு போடப்படும் என்றே சொல்லப்படுகிறது. ஆனால் களத்தில் எந்த அளவுக்கு அது எதிரொலிக்குது, ஹசனில் எந்த அளவுக்கு எதிரொலிக்குது அப்படின்றதையும் நாம் எங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அடுத்ததாக இவருடைய தந்தை HT ரேவண்ணா, பிரதமருடைய மகன், அதாவது முன்னாள் பிரதமருடைய மகன், ரொம்பவே அதிகாரமிக்க ஒரு நபராக அங்கே இருந்திருக்கிறார் ஹசன் பகுதியில். ஹோலே நர்சிபுரா தொகுதியுடைய எம்எல்ஏ. இந்த நிலையில் இவர் மேலே என்ன புகார்னு பார்த்தா, உங்களுடைய மகன் இந்த மாதிரி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறார்னு புகார் கொடுக்க போன பெண் கிட்ட இவரும் தப்பாக நடந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண்களை பாலியல் சீண்டலுக்கும் உள்ளாகி இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு மேலே இருந்திருக்கு. அதே நேரத்தில் இவங்க மகன் மீது புகார் கொடுத்து விடுவாரோ என்ற அச்சத்தில் முன்னாள் பணிப்பெண் ஒருத்தரை இவர் கடத்தி கொண்டே போயிருக்கிறார். கடத்தி புகார் கொடுக்க கூடாதுன்னு மிரட்டினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் HT ரேவண்ணா மேல முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு பிணையிலையும் ஒரு வெளியானதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய தாயார் பவானி ரேவண்ணா முன்னாள் பஞ்சாயத்து நிர்வாகி, அது மட்டும் இல்லாமல் மாநில அரசியலில் களம் காணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்த நபர். ஆனாலும் தன்னுடைய
கணவருடைய தம்பி முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி அவருடைய தலையீட்டால அது நிறைவேறல அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருந்தவங்க தன்னுடைய இளைய மகன் பிரஜ்வல் ரேவண்ணா மூலமாக அந்த அதிகாரத்தை கைப்பற்றணுன்ற ஒரு முனைப்போடு இருந்தவங்க. ஆனா இப்போ 2 மகன்களுமே இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டினதும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட பெண் கடத்தப்பட்டாங்கன்னு சொன்னாங்களே, அதில் இவங்களும் முக்கிய பங்காற்றியிருக்காங்க. பேசி தீர்த்துக்கலான்னு கூப்பிட்டு அந்த பெண்ணை கடத்திட்டு போய் அவங்கள வந்து மிரட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேலேயுமே முன்வைக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து ஒரு 10 மாதங்களுக்கு மைசூர் மற்றும் ஹசன் மாவட்டங்களுக்குள்ளார இவங்க நுழையக்கூடாதுன்னு கோர்ட் உத்தரவும் பிறப்பிச்சிருந்தது. ஆனால் 10 மாதம் கழித்து அவங்க அந்த மாவட்டத்துக்குள்ள அவங்க சொந்த ஊருக்குள்ளே போகும்போது அப்படிப்பட்ட வரவேற்பு பவானி ரேவண்ணாக்கு கிடைச்சிருக்கு. பூக்கள் எல்லாம் தூவி அவங்கள சந்தோஷமாக வரவேற்றிருக்காங்க அவங்களுடைய தொண்டர்கள். இது ரொம்ப ஒரு விந்தையான நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக குடும்பத்துக்கு மூத்த அண்ணன் சூரஜ் ரேவண்ணா கர்நாடக மேல்சபை உறுப்பினராக இருந்தவர். இந்த நிலையில் இவர் மேலே என்ன குற்றச்சாட்டுன்னா, இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. கடந்த மே மாதம் இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது ஜூன் மாதம் அடுத்த மாதமே பார்த்தோம்னா ஒரு நபர் புகார் அளிக்கிறார், ஒரு ஆண் புகார் அளிக்கிறார், தன்னை சூரஜ் ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை செய்து விட்டார் என்று. ஜூன் 16ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செஞ்சார்னு ஒரு வாரம் கழிச்சு அவர் கேஸ் தராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் நான் தரக்கூடாதுன்றதுக்காக அடைச்சி வச்சு என்ன மிரட்டினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட சூரஜ் ரேவண்ணா மேலே முன்வைக்கப்பட்டுச்சு. இது பெரும் அதிர்வலைகளை அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு. ஏன்னா பெண்கள் கூட துணிஞ்சு முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. ஆனால் ஆண்களுக்கு இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது யாரும் துணிஞ்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றதில்லை அப்படின்ற ஒரு நிலை இந்த கேஸ்லையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி ஒரு நபர் வந்தாலுமே அவருக்கு ஏகப்பட்ட மிரட்டல்கள் அவரை தொடர்ந்திருக்கு. இந்த நிலையில சூரஜ் ரேவண்ணா மேல சர்ச்சைக்குரிய ஐபிசி 377 சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு ஐபிசி பிஎன்எஸ் ஆக மாற்றப்பட்ட போது, பாரதிய நியாய சன்ஹிதான் மாற்றும் போது இந்த சட்டப்பிரிவு அதில் இல்லை. ஸோ அப்பவே வந்து இந்த கேஸ் நீர்த்து போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்துட்டு தான் இருந்தது. இந்த நிலையில இரண்டாவதாக ஒரு நபரும் வந்து தன்னையும் பாலியல் ரீதியாக இவர் துன்புறுத்தினார், சூரஜ் ரேவண்ணா துன்புறுத்தினார்னு புகார் கொடுக்கிறார். இந்த இரண்டாம் புகார்தாரர் முதல் புகார் ஒருத்தர் கொடுத்தாருல்ல, அவருடைய கம்ப்ளைண்ட்ல ரெண்டாவது அக்யூஸ்டா இருக்காரு. ஏன்னா இந்த ரெண்டாவது புகார்தாரர் சூரஜ் ரேவண்ணாவோட வலதுகரமாக இருந்த நபரா. அவர் மூலமா தான் முதல் புகார்தாரர் கிட்ட அவர் பேரெல்லாம் பேசியிருக்காரு, 2 கோடி ரூபாய் பணம் தரேன் கேஸ் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிலையில் அவர் மேலேயும் கேஸ் கொடுத்த உடனே ஒரு 4-5 நாள் காணாம போயிருக்காரு மனுஷன். மீண்டு வந்தவர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இத்தனை வருஷமா நானுமே பாலியல் துன்புறுத்தலுக்கு இவரால் உள்ளாக்கப்பட்டேன்னு அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில் இந்த 2025 இந்த கேஸோட அப்டேட் என்னன்னு பார்த்தா, இவர் மேல போதிய ஆதாரங்கள் இல்லை இந்த குற்றச்சாட்டுகளுக்குன்னு குற்றமற்றவர் என்ற ஒரு கிளீன் சிட்டை சிஐடி ஆனது கொடுத்திருக்கிறது. ஸோ அவருக்கு பெயிலும் கிடைச்சிருக்குது. ஸோ சூரஜ் ரேவண்ணாவை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழலில் ஆல்மோஸ்ட் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டார் என்று தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய நிலையில பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு முழு பார்வையும் இவரை நோக்கி தான் இருக்கக்கூடிய நிலையில 2 முறை பெயிலுக்கும் இவர் அப்ளை பண்ணார். அவர் அண்ணனுக்கு இருந்த லக் இவருக்கு இல்லை. அண்ணனுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, ஆனால் தம்பிக்கு பெயில் கிடைக்கல. 2 முறையுமே அந்த பெயிலை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, பெயில் மனுவை. இதனைத் தொடர்ந்து வரும் 1ஆம் தேதி இவருக்கு என்ன தீர்ப்பு கிடைக்க இருக்கிறது அப்படின்றது தான் இப்போ ஒட்டுமொத்த ஊடக வெளிச்சமும் இவரை நோக்கி இருக்கக்கூடிய சூழலில். இவங்க குடும்பம் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அது களத்தில் எதிரொலிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பதில் இந்த புகைப்படம் தான். தற்போதைய அண்மை காலத்தில் அந்த ஊரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேனர். இதில் பாருங்க, ரேவண்ணா, அவருடைய மனைவி, அவர் அண்ணன் தம்பி 2 பேருமே இருக்காங்க. அவருடைய மூத்த தலைவரான தேவேகவுடா அவருமே இருக்காரு. ஸோ இன்னைக்குமே இந்த குடும்பத்துக்கு ஒரு பவர் அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹசன் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. பவானி ரேவண்ணாவுக்கு கிடைச்ச வரவேற்பு நாளைக்கு பிரஜ்வல் ரேவண்ணாவோ இல்லை சூரஜ் ரேவண்ணாவோ அங்கே போனாலும் அவங்களுக்குமே அந்த வரவேற்பு கிடைக்க தான் போகுதோ அப்படின்ற ஒரு அச்சம் இங்கு மேலோங்குவதை தவிர்க்க முடியவில்லை. ஸோ எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சாலும் எத்தனை கேஸ் போட்டாலும் அதிகார மையத்தில் இருப்பவர்கள் மேலே எந்த விதமான கையும் வைக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் சந்தேகத்தையும் மீண்டும் இந்த கேஸ் வந்து வலுவாக்கி இருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரப்போற தீர்ப்பு நம்மளுடைய இந்த சந்தேகத்திற்கு பதிலளிக்கும் என்று நம்புவோம்.